பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தி வழிபடுங்கள். தாயாருக்கு மல்லிகை பூ மாலை சாத்தி வழிபடுவது சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்றுத்தரும். ஆலயத்தில் பெருமாளை வழிபாடு செய்துவிட்டு வீட்டுக்கு வந்து பெருமாளுக்கு புளியோதரை அல்லது சக்கர பொங்கல் நேவேத்தியம் செய்து மனதார வழிபடுங்கள். அக்கம் பக்கத்தாருக்கு பிரசாதத்தை வழங்குங்கள். அல்லல்களில் இருந்தும் துன்பத்தில் இருந்தும் நம்மை காத்தருள்வார் வேங்கடவன். கடன் உள்ளிட்ட பொருளாதார நெருக்கடியிலிருந்து நம்மை மீட்டெடுப்பால் மகாலட்சுமி தேவி. புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாள் ஆலயம் சென்று தரிசிக்கும் போது அங்கே நம்பால் முடிந்தால் புளியோதரை நேவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு வழங்குவதும் அன்னதானம் செய்வதும் முன்மடங்கு பலனை தந்தருளும் என்கிறார்கள். புண்ணியம் நிறைந்த புரட்டாசி மாதத்தில் புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமையில் ஆலயம் செல்லுங்கள். பெருமாளையும் தாயாரையும் சேவியுங்கள். கோவிந்தனிடம் குறைகள் எல்லாம் சொல்லி பிரார்த்தனை செய்யுங்கள். தடைப்பட்ட திருமணம் முதலான காரியங்களை நடத்தி அருள்வார் பெருமாளும் தாயாரும். ஓம் நமோ நாராயண.